ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுமனை கோவிலாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜேஎஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 99% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து இன்னொரு 4-5 நாளில் இங்கே வந்து வீடு வந்து திறப்பு விழா நடக்கிற மாதிரி இருக்குது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் என்னென்ன ஒர்க் இப்போ ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டுறேன். வெல்கம் டு ஜேஎஸ் ப்ளஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். இந்த பில்டிங்கினுடைய சைட் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி. இது ஒரு நேரவான ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது கம்ப்ளீட்டாக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம மெட்டீரியல் கொண்டு வர்றதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வண்டிகளில் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணோம். டோட்டல் வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங், இன்க்ளூட் ஸ்டேர் கேஸ், போர்ட்டிகோ ஏரியா, அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அதில் முன்ன பின்ன இருக்கும் அளவுகள். என்ட்ரன்ஸில் பெரிய கேட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது எந்த ஒரு இதுவுமே வெளியே வரக்கூடாதுங்கிற கிளைண்ட்டோட வேண்டுகோளாக இருந்தனால கம்ப்ளீட்டாக வந்து போர்ட்டிகோவுமே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ரூஃப் மேலே வரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்க்குறீங்க, இது வந்து என்ட்ரன்ஸ் மெயின் நிலை வந்து நம்ம தேக்கில் பண்ணியிருக்கோம். ஒரு 3:30 7 அப்படிங்கிற அளவில் ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி, ஒரு ஃபாயர் மாதிரி வந்து ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் இது இருக்குது. இதிலிருந்து நம்ம வந்து ஹாலை வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஹாலோட ஏரியா வந்து கிட்டத்தட்ட 11.75க்கு 21.25 அந்த மாதிரி அளவில் ஒரு மிகப்பெரிய. அதுலேருந்து நம்ம உள்ள பெட்ரூம் போகிறோம். பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 11ங்கிற அளவில் இருக்கும். நல்லா நம்ம ஸ்பேசிஸாக யூஸ். இதிலே வந்து நம்ம மேலே ஸ்பேஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். லோ ரூஃப் பாத்ரூம் பண்ணிவிட்டு அந்த அட்டாச் பாத்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா சின்னதாக இது பண்ணி மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கோம். அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட், வென்டிலேஷனுக்காக பேக்கில் கொடுத்துருக்கோம். ஷவர், மற்ற விஷயங்கள், டேப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க. ஹாலிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் டயகனலில் ரைட் சைடில் பார்க்கும்போது இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இதோட சைஸ் ஒரு 10க்கு 11ங்கிற அளவில். லாஃப்ட் கொடுத்துருக்கோம் 7 ஃபீட்டில். பெட்ரூமோட டோர் மெம்பரன் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் டிஜிட்டல் டிசைனில் கபோர்ட் ஒர்க், அந்த நம்ம செல்ஃப் கடப்பாக்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிவிசி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் நமக்கு 2லேயுமே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் பெட்ரூம்லையும் செகண்ட் பெட்ரூம்லையும் 2லேயுமே வந்து வெஸ்டர்னாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட தேவை இருக்கிறது அப்படிங்கிறனால நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இருக்கிற எல்லா வெஸ்டர்னுக்குமே வந்து நம்ம கிளாஸட் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். ஷவர் பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து நம்ம திருப்பி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோயர் ஏரியா உங்களுக்கு நல்ல ஒரு இதாக தெரியும். ஸோ மெயினான இடம் கிச்சனுக்கு வரப்போகிறோம். இந்த கிச்சன்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த லுக்கிங் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால கிரானைட் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து தூக்கியிருக்கோம். ஸோ ப்ளைனாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது 3 இன்ச்சஸ் இந்த கிரானைட் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க முடியாது. கப் அண்ட் சாசர் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ பின்னாடி வந்து ஒரு 3 அடி கேப் விட்ருக்கோம். கொஞ்சம் அதில் வந்து வென்டிலேஷன், கொஞ்சம் காற்று நல்லா வரணும் அப்படிங்கிறனால. ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோலையே நம்ம வாட்டர் டேங்க்கும் ரைட் சைடில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். போர் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. கமெண்ட்லேயும் உங்கள் டவுட்ஸை கேட்டு வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.